ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. ஓம் கங்கணபதயே நமோ நமः. ஸ்ரீ சித்தி விநாயக நமோ நமः. அஷ்டவிநாயக நமோ நமः. மங்களமூர்த்தி மோரே. உலகமெங்கிலும் வாழக்கூடிய ஒக்கலியர் காப்பு மகாஜன உறவுகளே, நமது ஒக்கலியர் காப்பு ஆதி உற்பவ வரலாற்று தொடர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழன் 02447 என்கிற யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலங்களாக ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. இந்த தொடர் 18வது தொடராக வெளிவந்திருக்கிறது. அதனை நீங்கள் பார்த்தும் கண்ணுற்றும் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு தெரிவிப்பீர்களே. ஆனால் நாங்கள் இன்னும் சில கருத்துக்களை சொல்ல தெளிவாக இருக்கின்றோம். மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற ஸ்ரீமான் மேற்கு மத்தியத்தைச் சென்ற சிவலிங்கம் அவர்கள் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த தொடரை எங்களுக்கு உருவாக்கி தருவதற்கு உங்களுடைய அழைப்புகளையும் உங்களோடு காத்து கொண்டிருக்கின்றோம். சரி. இப்போ இந்த காப்பு உட்காரியே காப்பு மெலிஞ்சிட்டே போயிட்டுருக்காங்க. ஏன்னா இது மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக விழிப்புணர்ச்சி வரும், எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி நடக்கும். அதாவது இது செய்யறது நல்லது தான். சிறப்பு சிறப்பு. இந்த மாதிரி தொடர் வந்து மாமா முயற்சியில் நல்லபடியாக 12வது தொடர் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாயிட்டிருக்கு. இந்த தொடர் வந்து மேன்மேலும் வளர இந்த சமுதாயம் வளர்ச்சிக்கும் மாமா வந்து பங்கெடுத்து நல்ல சீரும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் பராசக்தியே போற்றி. ஓம் மகாலட்சுமியே போற்றி. ஓம் நாராயணா போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, மக்களையெல்லாம் காக்கின்ற மகாசக்தி விக்னேஸ்வரனே, உன் திருப்பாதம் பணிகிறோம் ஐயா. வேண்டியவருக்கு வேண்டியவாறு வரமளித்து வாழ்வாங்கு வாழ வழிகாட்டியாய் இருந்து அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஓம் விக்னேஸ்வராய நமோ நமோ நமக. எல்லா சக்தியும் நிறைய பெற்றிருக்கின்ற, எல்லா வளமும் நிறைய பெற்றிருக்கின்ற, எல்லா உயர்வும் நிறைய பெற்றிருக்கின்ற, எல்லா ஒற்றுமையும் நிறைய பெற்றிருக்கின்ற காமு குலத்தவருடைய ஆதி உற்பவ புராண வரலாறை அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற, பார்த்து கொண்டிருக்கின்ற பாக்கியம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த பகுதிகளிலே வாழுகின்ற நன் சான்றோர் மக்களாலும் ஏனைய எல்லோருடைய சர்வமும் அறிந்திருக்கக்கூடிய பெருமக்களாலும் குடும்பம் என்பது சகலவித மேன்மையும் உள்ளடக்கியது. குதூகலம் என்பது குடும்பம் ஒற்றுமையாய் இருந்தால் கிடைக்கக்கூடியது. உயர்வு என்பது பணிவாக இருந்தால் கிடைக்கக்கூடியது. இந்த சூட்சுமத்தை எல்லாம்
உலகெங்கிலும் அறிந்திருப்பதிலே யார் முன்னணியிலே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் தாய்மார்கள். அவ்வாறு குடும்பங்களிலே மேன்மையையும் நன்மையையும் உயர்வையும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, உலகெங்கிலும் வாழுகின்ற காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களே, எல்லோருடைய வீடுகளிலும் செல்வ செழுமையாய் வளர்கின்ற வாலிபத்திலே எல்லா வகை மேன்மையும் பெற்று திகழ்கின்ற குடும்பத்திலே அவதாரம் செய்து மேன்மையோடு கல்வி பயின்று வேலை வாய்ப்பு எய்தி சம்பாத்தியத்தை ஈட்டுக் கொண்டிருக்கின்ற வாலிப இளைஞர்களே, இளைஞர்களே, உலகெங்கிலும் இருந்து தமிழன் 0247 என்கின்ற யூடியூப் சேனல் வழியே காமுகுல காப்பு ஒக்கலிகளுடைய வரலாறை கஞ்சுஞ்சாது கேட்டு சகலருக்கும் பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களே, உங்கள் அத்தனை பேரையும் மனமுவந்து வணங்கி வரவேற்பினை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நல்ல நிலையிலே நல்ல சூழ்நிலையிலே காமுகுலத்தவர் வரலாறு கடந்த வாரம் வெகு சிறப்பாக கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் பிறரோடு பகிர்ந்தும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த வாரத்திலே 18வது தொடராக வெகு சிறப்புமிக்க தகவலாக எடுத்து கூறுவதிலே அடியேன் மிகுந்த சந்தோஷப்படுகின்றேன். இந்த நிலையிலே கடந்த வாரம் காமுகுலத்திலே முதல் வரிசையிலே திருமணம் செய்த 9 பேரும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்ய தொடங்கிய செயல்கள் யாவும் மேன்மையவே கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் விவசாயம் செய்வதையும் இறை வழிபாடு செய்வதையும் கால்நடைகள் பராமரிப்பதையும் மருத்துவம் செய்வதையும் குலகுரு கல்வி நிகழ்த்துவதையும் இன்னும் பிற மேலான விஷயங்களை தகவல் தொழில்நுட்பமாக மக்களோடு பழகுவதற்கு உகந்த மாதிரி பதவியை ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வாறு பதவியை ஏற்றுக்கொண்ட அவரவருக்கு வேலை செய்கின்ற ஒரு வாய்ப்பு, வேலை செய்வதற்கான இடம், வளர்ப்பதற்கான கால்நடைகள், உபகரணங்கள் அத்தனையும் தேவைப்படுகின்ற அளவிலே எல்லா சக்தியும் நிறைந்திருக்கின்ற கிருஷ்ண பரமாத்மாவும் எல்லா வளமும் நிறைந்திருக்கின்ற சிவபெருமானும் விண்ணுலகிலே இருந்து அனுப்பி வைக்கிறார்கள். ஆக கடவுள் பூலோகத்தை படைத்தார், நீரை படைத்தார், அக்னியை படைத்தார், வாயுவை படைத்தார், எல்லா வகை மேன்மையும் பொருந்தி இருக்கின்ற ஒளியையும் படைத்தார். அவ்வாறு இத்தனை பொருட்களையும் படைத்து கலியுகத்திலே இவர்களுக்கு பயன்பாட்டிற்காக விட்டு கொடுத்திருக்கின்ற வகை அங்கே வாழுகின்ற காமு குலத்தவர்க்கு மேன்மையாய் வாழ, உயர்வாய் வாழ, சிறப்பாய் வாழ, உழைத்து வாழ, ஒற்றுமையாய் வாழ உறுதுணையாய் இருந்தது. அவ்வாறு உறுதுணையாய் இருக்கும் காலத்திலே இவர்கள் பயிரிடப்பட்ட பரப்பளவு கால்நடைகள் பராமரித்து அவைகள் எண்ணிக்கையில் அடங்கா கால்நடையாக பன்மடங்காக பெருகியது. அவர்களுக்கு உள்ளே 48 குலத்தவருக்கு 9 குலத்திலே அவர்களுக்கு குழந்தை பேர் வந்தது. இவைகள் எல்லாம் வெகு சிறப்பாக 20 ஆண்டுகளுக்கு உள்ளாக நிறைவேறி அந்த பகுதியில் மட்டுமல்லாது கைலாய மலை அடிவாரத்தை கிட்டத்தட்ட இன்றைய சூழ்நிலையிலே 200 அல்லது 300 அதை காட்டிலும் 500 கிலோமீட்டர் பரப்பளவிலே அங்கே தெரிந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நன்மக்களும் இவர்களை நாடி ஓடி தேடி வந்து உதவிகள் கேட்பதை போல காலமும் சூழ்நிலையும் அமைந்திருக்கிறது. அவ்வாறு காலமும் சூழ்நிலையும் அமைந்திருப்பது கருதி இங்கே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மகான் அத்தனை பேரையும் வாழ்த்துவதோடு அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பதோடு அவர்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இலவசமாகவே கொடுத்து இவர்கள் இறைவனிடம் தங்களுடைய காணிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள். ஆக காமு குலத்திலே அவதரித்த இந்த 9 பேரும் திருமணம் செய்து அந்த பகுதியிலே அவதரித்திருக்கின்ற அத்தனை விலங்குகளையும் கால்நடைகளையும் பாதுகாத்து அத்தனை பேருக்கும் பேருதவி செய்து வருவது அந்த சுற்றுப்புறங்களிலே சுற்று பகுதிகளிலே 500 சதுர கிலோமீட்டர்களுக்கு உள்ளாக அத்தனை நன்மக்களுக்கும் தெரிகிறது. இந்த கலியுகத்திற்கு முன்பாக தோன்றி இருக்கின்ற வாழ்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரிய அத்தனை பேரும் இவர்களுடைய புகழை, இவர்களுடைய ஒற்றுமையை, இவருடைய பெருமையை அவரவருக்கு அவரவர் பக்கத்து அருகாமையில் உள்ள
ஊர்களிலும் வீடுகளிலும் நண்பரிடமும் உறவுக்காரிடமும் வியாபாரிடமும் தகவல் சொல்ல 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 இந்த காமகுலத்தவருக்கு பெருமை அதிகரித்துக் கொண்டே செல்கின்ற வேளையிலே அங்கே குதூகலமாக இருக்கின்ற திருமணம் ஆகாது இருக்கின்ற காமு குலத்தவர்க்கும் திருமணங்கள் வெகுவாக ஆகி அங்கங்கே முதலிலே திருமணம் செய்த பெண் மக்கள் இயற்கை எய்திய பிறகாக சிவலோக பதவி அடைந்த பிறகாக சொர்க்கலோகம் அடைந்த பிறகாக இவர்களுக்காக கோவில் கட்டி அவர்களை குலதெய்வமாக வழிபாடு செய்து வருகின்ற இந்த பழக்கம் சிவபெருமான் ஏற்படுத்தியது கண்டு அந்த மக்களே உள்ளம் பூரித்து தெய்வம் கொடுக்கின்ற அனுக்கிரகத்திலே பெருவாரியான வாழ்க்கையை வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய வாழ்வாதாரத்தை, தங்களுக்கு இருக்கின்ற மக்களை, தங்களுக்கு இருக்கின்ற சிநேகிதர்களை, தங்களுக்கு இருக்கின்ற உறவினர்களை பலப்படுத்துவதற்காக இவர்கள் எடுத்துக்கொண்டது 1 நூற்றாண்டு. அந்த 1 நூற்றாண்டு காலம் வெகு சிறப்பாக, வெகு நேர்த்தியாக, வெகு மேன்மையாக இவர்கள் வாழ்ந்து 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 அண்டை தேசத்துக்காரர்களும் அயல் தேசத்துக்காரர்களும் அண்டை சமூகத்துக்காரர்களும் அயல் சமூகத்துக்காரர்களும் கால்நடைகளும் பறவைகளும் விலங்குகளும் நீரிலே இருக்கின்ற தாவர இனங்களும் இவர்களை கண்டு பணிந்து நிலத்திலே இருக்கின்ற தாவர இனங்களும் இவர்களை கண்டு பணிந்து இவர்களோடு மகிழ்ந்து குழாவி வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே இறைவன் மேலும் அனுக்கிரகங்களை பொழிவதற்காக பிற தேசங்களிலிருந்து இவர்களை நாடி மக்களை ஓடோடி வர செய்து இவர்கள் என்ன பொருள் உருவாக்குகிறார்களோ அந்த பொருள்களை பெற்று தாங்கள் வசிக்கின்ற பகுதியிலே கொண்டு போய் அவர்களுக்காக விநியோகம் செய்கின்ற வேலையையும் செய்து வைக்கிறார் இறை பெருமகன். அவ்வாறு ஜானக்கல்வருடைய ஆசீர்வாதம் பெற்று ஜானக்கல்வருடைய அனுமதி பெற்று வெளி தேசத்தவர்கள் எல்லாம் இவர்கள் வாழுகின்ற இந்த காமபுரத்திலே வந்து குடி அமர்ந்து இவர்கள் சொல்லுகின்ற வேலைகளை எல்லாம் செய்து இவர்களுக்கெல்லாம் அன்போடு உபசரணை செய்து வாழ்வாங்க வாழ்ந்து வெளி உலகிற்கெல்லாம் இவர்களுடைய பண்பாடு, இவருடைய கலாச்சாரம், இவருடைய நாகரிகம், இவருடைய மரபு, இவருடைய வழிபாடு, இவருடைய குலம் அத்தனையும் வெளியே தெரிய பெற்று அந்த இடம் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு உள்ளாக பெரிய நகரமாக, பெரும் நகரமாக, பெரும் இலவசங்கள் கிடைக்கின்ற நகரமாக, பெரும் கல்வி கிடைக்கின்ற நகரமாக, மருத்துவம் கிடைக்கின்ற நகரமாக, கால்நடைகள் கிடைக்கின்ற நகரமாக, பொங்கல் கிடைக்கின்ற நகரமாக, 9 நவ ரத்தினங்கள் கிடைக்கின்ற நகரமாக, கவச தானியங்கள் கிடைக்கின்ற நகரமாக அங்கே தோன்றுகின்ற அளவுக்கு இந்த காம குலத்தவரால் அங்கே நகர் உருவாக்கப்பட்டு காமபுரம் அபிவிருத்தி செய்யப்பட்டு பெரும் நகரமாகி அங்கே கோவில்கள் சிறந்து விளங்குவதைப் போல் அங்கே தெய்வலோகமாக இந்த காட்சி தருகின்ற காட்சியை ஏனையோரும் கண்டு உலகே வியக்கின்ற அளவிற்கு இந்த பகுதி மாறும் என்று அத்தனை பேரும் வாழ்த்துரைக்க இந்த காம குலத்தவர் தாங்கள் ஒன்றாக இருப்பது கண்டு, தாங்கள் ஒற்றுமையோடு இருப்பது கண்டு, தாங்கள் உழைப்பது கண்டு, தாங்கள் இறை வழிபாடு செய்வது கண்டு, தாங்கள் கால்நடை பராமரிப்பது கண்டு, தங்கள் குலத்திலே தோன்றிய மூத்தோர்கள் சொல் கேட்பதை கண்டு, தங்கள் வீட்டிலே வளர்கின்ற குழந்தைகளுக்கு வேண்டிய ஆதாரங்களை செய்வது கண்டு அத்தனை பேரும் மகிழ்வோ என மகிழ்ந்து பெருமகிழ்வு கொண்டு அந்த பகுதியே வெகு சிறப்பிற்று இருக்கிறது. இவ்வாறாக காமகுலத்தவர் வாழ்க்கை வரலாறிலே ஒவ்வொரு நிகழ்வும் சீருமாக, சிறப்புமாக, பெருமையுமாக, ஒற்றுமையுமாக, உயர்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் இனியும் காலம் செல்ல செல்ல ஒவ்வொரு தொடராக கண்டு மகிழ்வோம் என்ற நல்ல தகவலை கூறி இங்கே கூறியிருக்கின்ற அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி அடுத்த தொடரிலே உங்களுடைய புன்னகையான முகத்தை கண்டு, உங்களுடைய செழுமையான வார்த்தை கண்டு நாங்கள் சந்திப்போம் என்று பணிவோடு விடைபெறுகிறேன். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.